எனக்கு வந்து 19 டிசம்பர். ஸோ எனக்கு என்ன அப்படின்னா வந்து என்ன சவுண்டுன்னு தானே பார்க்குறீங்க? ஒரே செகண்ட் இருங்க. இப்போது என்ன பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா, இது வந்து என்னடா பொம்மை படம் பார்த்துருக்க, 18 வயசு 19 வயசு ஆச்சுக்கிறேன், ஒன்று என்னடா கார்ட்டூன் படம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு கேட்டால் நான் பார்க்கல. காலேஜ்லேருந்து எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, கம்பல்சரியாக இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோர்ஸோட இனிஷியலாக என்ன வருதுன்னு மட்டும் நான் போட்டுடுறேன். சும்மா லைக் பாருங்க, வால்யூம் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். Rekha, a second-year student, was in a relationship with Neil, a third-year student. They were very fond of each other and used to spend a lot of time together. Unfortunately, one day they were found in a compromising situation by a security guard in one of the unused labs. Neil and Rekha both panicked as the guard caught them and stated that he will complain to the dean, Mr. Bose. பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் என்னெல்லாம் காமிக்கிறாங்க பார்த்தீங்களா. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ரேகான்னு ஒரு பொண்ணு செகண்ட் இயர் பொண்ணாமா, அப்புறம் நீல் ஏதோ தேர்ட் இயர் பையனாமா. ஸோ 2 பேர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, ரைட்டா. அப்புறம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு காலேஜில் வந்து ஒரு அன்யூஸ் லேபில் வந்து 2 பேரும் ஒரு காம்ப்ரமைசிங் சுச்சுவேஷனில் வந்து வாட்ச்மேன் கிட்ட மாட்டிட்டாங்களாமா. ஸோ இதை வந்து எதுக்கு அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலி 2 கோர்ஸ். இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ண சொல்லிட்டுருக்கேன். இதெல்லாம் பார்க்கணுன்னு தலைவிதி வேறு. இதுக்கு வந்து முடித்தோன்னா இது எல்லா வீடியோவும் பார்த்து இது டெஸ்ட்டு வேறு வருது. அதாவது எம்சிக்யூ கொஸ்டினில் டெஸ்ட்டு வருது. அதெல்லாம் பாஸ் பண்ணால் ஒரு சர்டிஃபிகேட் வரும். அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நான் அப்லோட் பண்ணணும். அதாவது காலேஜுக்கு தரணும் சர்டிஃபிகேட்டை. அதுதான் ரேகா நீலுன்ட்டு என்ன இதே தான் மாதிரி தான் வருது. இதுக்கு முன்னாடிலாம் நான் முடிச்சுட்டேன். அதெல்லாம் இதை விட ஆக்வர்டாக வந்துச்சு. அதாவது எப்படி இருக்குன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் ட்ரிப் போகிறாங்க, எல்லாம் வந்து சரக்கு அடிச்சுட்டு வைப் பண்ணிட்டுருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம். அப்போ ஒரு டீச்சர், ஒரு குண்டான டீச்சர் வந்து பாடி ஷேமிங்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு குண்டான டீச்சர் வந்து தம்பிகளா இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவனுக்கு சொல்கிறானம்மா, உனையெல்லாம் யார் டீச்சர் ஆக்குறது அப்படின்னு இவன் ஸ்டூடெண்ட் டீச்சர் கிட்ட கேட்குறானம்மா. அப்போ டீச்சர் வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதோ இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி ஏதோ இருக்குது போல், அந்த மாதிரி வந்து கால் பண்ணி அதெல்லாம் சொல்கிறாங்க. அதான் காலேஜில் நாளைக்கு வந்து எனக்கு இன்டர்னல் எக்ஸாம் இருக்குது, CA3. நாளைக்கு படிக்கணும் இல்லை உட்காந்து இது இன்னைக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி 1 மணிக்குள்ளே அப்லோட் பண்ணோம் அப்படின்னாங்க. நான் தூங்கிட்டேன். நான் எப்போ தான் எழுந்திரிச்சேன், மணி 4 ஆச்சு. சரி 4:30 அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மணிலேருந்து பார்த்துட்ருக்கேன். இதை ஃபுல்லாக உட்காந்து இந்த சர்டிஃபிகேட் எடுத்து திரும்பி அப்லோட் பண்ணணும். இப்போது காலேஜோட அந்த ஒரு டிரைவ் லிங்க் இருக்கேன், அதை அப்லோட் பண்ணி விடணும். எல்லாம் தலை எழுத்து என்ன பண்ணுறதுக்கு எதெல்லாம் பார்த்துட்ருக்கேன் பாருங்க. சரி ஓகே, இது வந்து ஒரு ரியாக்ஷன் வீடியோவாக போடும் அப்படின்னு இது கூட இப்போவே பண்ணிடலாமா அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இந்த வீடியோ எடுத்துட்டேன். ஸோ சரி ஓகே, எப்படி இருந்தாலும் எனக்கு அடுத்த வர இன்டர்னல்ஸ் 3 நாள் எதுவும் பண்ண முடியாது. சரி ஓகே, இன்றைக்கே வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு மேபி நாளைக்கு போஸ்ட் பண்ணுவோம். நாளைக்கு இந்த வீடியோ எடுக்க வேணாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ செக் அவுட் பண்ணுங்கள். லைக் இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ தான் அது வரும். ஸோ மேபி இந்த வீடியோட எண்ணில் வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோட எண்ணில் ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா வந்து லைக் கீழே ஒரு பெல் இருக்குல்ல, அதை அமைக்கி விடுங்க. நாளைக்கு நான் வீடியோ போடும்போது கரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.